வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 1.18 சார்பு எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 7 எக்ஸ் லெஸ் தென் -2 எக்ஸ் ஸ்கொயர்டு -2 -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3 3x - 2 எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 என வரையறுக்கப்பட்டால் இந்த 4 பேரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 4, செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் -2, தேர்ட் ஒன் f of 4 plus 2 f of 1. Fourth one f of 1 minus 3 f of 4 by f of minus 3 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இதான் சம்மு. இந்த சம்மு பார்க்கத்தான் பெருசாக தெரியும். சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். முக்கியமான 5 மார்க் சம்மு. இதில் இந்த ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூஸும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர் டு ஆர்னு கொடுத்துருக்கறனால ஆர் ரியல் நம்பருங்கிறனால நம்பர் லைன் வேணால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இதில் எக்ஸ் எப்படி இருக்கான்? லெஸ் தென் -2. -2னா -2வை விட சின்னதாக இருக்குங்கும்போது -3 -4 அப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது எக்ஸு இந்த இடத்துல எக்ஸு என்னவா இருக்குது? -3 -4 -5 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேயா? அப்போ எக்ஸினுடைய -3 -4 -5லாம் வந்தால் 2x + 7 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எஃப்எக்ஸில் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இதுக்கு கண்டுபிடிக்கும் போது -2 சேரும், ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. 3யை விட சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -2லேருந்து 2 வர உள்ள எக்ஸு, அதுதான் எக்ஸு. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? -2 -1 0 1 2. இப்போ எக்ஸை இங்கே எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அப்படியே பார்த்த உடனே இதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். -2 -1 0 1 2. இந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா எக்ஸுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்டு -2. அடுத்து பாருங்கள், எக்ஸ் என்னவா இருக்கான்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3யாக இருக்கலாம், 3யை விட அதிகமாக இருக்கலாம். அங்கே பாருங்கள், படம் போட்டு வச்சுருக்கோம். அதில் அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? இதில் 3 4 5 எக்ஸெட்ரா என்ன நம்பர் வந்தாலும் அதுக்கு மேலே வந்தால் இந்த 3x - 2 ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க வருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு யாரை கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 4 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா? எஃப் ஆஃப் 4 வேணும். அதுக்குரிய எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா அது எங்கே வருதுன்னு பாருங்கள், இந்த இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது வேல்யூ இங்கே தான் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது யார்? இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2 ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இனி நமக்கு வேண்டியது யார்? எஃப் ஆஃப் 4 அப்ளை பண்ணுவோமா? 4 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? 4 போட போகிறோம். அவ்வளோ அந்த வேலை முடிஞ்சிடும். -2. அப்போ 3 4s are 12 -2 என்ன வரும்? 10 தான். 12 - 2 10. இப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு என்னது? 10. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆன்சர். ஓகேயா? செகண்டுக்கு போமா? செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் -2 -2 எக்ஸுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸு -2 இந்த இருக்குது இல்லையா? அப்போ இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு -2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு -2. அப்போ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர்டு. எக்ஸுக்கு -2 போடுறோம். -2 ஏற்கனவே இருக்குது, அதை போட்டுக்கிட்டோம். 2 2s are 4 ஆயிரும். அடுத்து -2 என்ன தான் கிடைக்குது? எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு -2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, செகண்ட் ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ தேர்டுக்கு வாங்க. தேர்ட் கொஸ்டின் போகுமா? தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 பேர் கேட்டிருக்காங்க. அதில் எஃப் ஆஃப் 4 ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் அது தேவையில்லை. அதுக்கு முன்னால் நம்ம யாரை கண்டுபிடிச்சிக்கிடுவோம்? எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிக்குவோம். எஃப் ஆஃப் 1ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. அதனுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டு -2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு -2 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிப்போமா? 1 போட்டோம்னா என்ன வரும்? 1 ஸ்கொயர்டு -2. 1ங்கும்போது 1 தான். -2னா என்ன தான் கிடைக்கும்? கழிச்சா -1. இப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு -1ன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதில் அடுத்து இப்போ எனக்கு இந்த 2 வேல்யூமே தெரியும். அப்போ தேர்டு ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே செஞ்சிருமா? தேர்டுக்கு கண்டுபிடிச்சிருவோம். பாருங்கள், +2
எஃப் ஆஃப் ஒன் எல்லா வேல்யூஸுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் ஃபோருங்கிறது 10 ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன் என்னது -1. அப்போ என்ன வரும் 10 - 2 வரும். நமக்கு என்ன தான் கிடைக்கும் 8 தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேயா? அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து போகலாம். ஃபோர்த்தில் நமக்கு எல்லாமே இருக்கா? எஃப் ஆஃப் ஒன்று இருக்குது, எஃப் ஆஃப் ஃபோர் இருக்குது. யார் தான் இல்லை? இந்த எஃப் ஆஃப் -3 தான் இல்லை. எஃப் ஆஃப் -3யே கண்டுபிடிக்கணும். அந்த -3ங்கிறது இந்த பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும். 2x + 7 தான் அதனுடைய ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 2x + 7. இப்போ நமக்கு யார் வேணும்? எஃப் ஆஃப் -3 வேணும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 அப்ளை பண்ணுவோமா? +7. அப்போ என்ன வரும்? -6 + 7 என்ன தான் வரும்? 1 தான் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -3ங்கிறது என்னது 1. ஓகேயா? -3 எடுத்து எழுதிடுவோம். ஈக்குவல் டு 1. கடைசியாக ஃபைனல் எல்லாரையுமே வச்சுருக்கோம். அப்போ ஃபோர்த்து முடிப்போமா? எஃப் ஆஃப் 1 -3 எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் -3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 என்ன இருக்குது? -1. அடுத்து 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 யார்? 10 பை இவங்க யார் தான்? 1 தான். அப்போ அந்த 1 போடணும்னு அவசியமே இல்லை. -1 -3 10s are 30. ஆன்சர் என்ன கிடைக்கும்? -31. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த சம் ஈஸியாக தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் சம் நல்லா பார்த்துக்கோங்க.